வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு Q&A மாதிரி தான் இருக்கும். இந்த Q&Aல வந்து பார்த்திங்கன்னா சண்டே மண்டேவோட vlog ஓடும். ஸோ நீங்கள் vlog பார்த்துக்கிட்டே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஷின்ஸை வந்து நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். எல்லாமே சேவிங்ஸ் ரிலேட்டடான ஏர்னிங்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சரை பார்ப்போம். இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டிலேருந்து எப்படி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன், அதாவது நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்எஸ்ஏ, பிபிஎஃப் இதுக்கெல்லாம் எப்படி வந்து நம்ம இதில் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நின்று என்ட்ரி போடாமல் எப்படி ஆன்லைனில் கட்டுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான டெமோ வீடியோ அதுக்கு மட்டும் நான் லாஸ்ட்டாக இந்த வீடியோவோட லாஸ்ட் பகுதியில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மித்த கொஷினை இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் பேபி பிறக்க போகுது. பட் பேபி பிறந்ததுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போலேருந்தே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நான் எப்படி டீச்சிங் ஜாபுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, எப்படி இன்டர்வியூக்கு நான் போகணும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ நான் டீச்சிங் ஜாபில் இருக்கிறதுனால அவங்க அந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை சொல்கிறேன். டீச்சிங் பொறுத்த மட்டும் ஸ்கூல் டீச்சிங்காக இருந்தாலும் சரி, காலேஜ் டீச்சிங்காக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு குவாலிஃபைடாக இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஸ்கூலை பொறுத்த மட்டும் நம்ம டிகிரி முடித்து பிஎட் பண்ணியிருக்கணும். இதே காலேஜாக இருந்தால் டிகிரி முடித்து ப்ளஸ் நம்ம பிஹெச்டியோ அப்படி இல்லைனா செட்டு இல்லைனா நெட்டு, ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லைனா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது மினிமமாக இருக்கணும். இது இல்லாமல் பிஹெச்டி இருந்தாலும் ஓகே. சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து எப்படி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்வியூ போகிற ஸ்கூலோ காலேஜ்லேயோ அதாவது கொஷினர் மாதிரி கொடுத்து நீங்கள் எந்த சப்ஜெக்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டோட கொஷினர் கொடுத்து ஆன்சர் எழுத சொல்லுவாங்க, மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி. இல்லைனா கொஷின்ஸ் கேட்பாங்க, பேனல் ஆஃப் இன்டர்வியூவர் உட்காந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நடத்த சொல்லுவாங்க, டெமோ எடுக்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நல்லா இங்கிலீஷில் புரிகிற மாதிரி நல்லா சிம்பிள் இங்கிலீஷில் நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு நடத்தி காமிக்கணும். இதில் உங்களோட கம்யூனிகேஷன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஸ்கூல்லலாம் வந்து மேக்ஸிமம் கம்யூனிகேஷன் செம்மையாக இருந்தால் அவங்கள எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஸ்போக்கன் நல்லா இருந்தாலே எடுத்துருவாங்க. நீங்கள் சேலரியும் நல்லா நீங்கள் பேசிக்கலாம். ஸோ இந்த விஷயம் சப்ஜெக்ட் நாலேஜை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கணும், அப்டேட்டடாக இருக்கணும். செகண்டு எலிஜிபிலிட்டியாக இருக்கணும், பிஎட், காலேஜுக்கு வந்து பிஹெச்டி இல்லைனா செட் நெட்டு, கம்யூனிகேஷன். இது மூணையும் நீங்கள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வேலை உறுதி. ரெண்டாவது அதிகமாக வரக்கூடிய கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக சேமிக்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள். அதாவது அதிகமான தொகை விரைவாக சேமிக்கணும், ஒரு வருஷத்துல நான் லட்சக்கணக்கில் சேமிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அது என்ன வழி அப்படின்னா, உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது ஆல்ரெடி உங்களோட ஃபேமிலிக்கு இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் சம்பாரிச்சிட்ருக்கார் அப்படின்னா ஒய்ஃபு வேலைக்கு போய் அந்த தொகை நீங்கள் கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணலாம். இப்போ ஒய்ஃப் இன்னொரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு 15,000 கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே அதை செலவு பண்ணாமல் சேமிச்சிங்கன்னா ஒரே வருஷத்தில் 1,00,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சேமிக்க முடியும். இல்லை அப்படின்னா நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போயிட்டுருக்கோம், பட் அந்த இங்கே 2 பேர் சம்பளமும் குடும்பத்துக்கு தேவை, அது கண்டிப்பாக அதில் நாங்கள் சேமிக்க முடியாது. பட் இதையும் மீறி நாங்கள் அதிகமாக சேமிக்கணும்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை பார்ட் டைம் ஜாபோ 2 பேரும் சேர்ந்து செஞ்சு உங்கள் 2 பேர் சம்பளம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி சேர்க்குறீங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேமிச்சிங்கன்னா உங்களால் அதிகமாக சேமிக்க முடியும். இதுக்கு ஏதாவது நீங்கள் இன்கம் சோர்ஸை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. ஸோ ஒரு லைவ் எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன். ஸோ என் கூட வேலை பார்க்குறவர் தான், அவருக்கு வந்து மாத வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபா. ஸோ என் கூடயே எங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணுறவர் 13,000 ரூபா. அவங்க ஒய்ஃபும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு 14 15. ஸோ ஓவராலாக அவங்களோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாக்குள்ளே, ஸோ 28,000 என்னவோம். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் வாங்குகிற இன்கம் வாடகை கொடுக்க, பையனுக்கு ஃபீஸ் கட்ட, வீட்டு செலவுக்கு இப்படியே கரெக்டாக போயிடுது, வேறு எந்த இதுக்கும் சேவிங்ஸுங்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட ஒரே விஷயம் சொன்னேன், நீங்கள் ஏதாவது இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ 2 பேருமே டீச்சிங்கில் இருக்கீங்க, ஒரு 20 பேருக்கு நீங்கள் டியூஷன் எடுத்தால் கூட உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சும்மா சாதாரணமாக சொன்னேன். அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக வந்து அழகாக வீட்டிலே டியூஷன் எடுக்கிறாங்க. ஒரு 20-25 பேர்கிட்ட வராங்க, 2 பேராக பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ அது மூலமாக அவங்களுக்கு மாத வருமானமே வந்து பார்த்திங்கன்னா டியூஷனில் மட்டுமே
₹15,000 ரூபாய்க்கு மேலே வருது. ஸோ அப்போ அவங்க அது வரைக்கும் சேவிங்ஸே இல்லாமல் இருந்தவங்க இப்போ மாதம் எபவ் 15,000 அந்த டியூஷன் ஃபீஸ் அப்படியே எடுக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களோட 2 பேர் சம்பளத்தில் ஃபேமிலியை எப்போதும் போல் ரன் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக கிடைக்கக்கூடிய இவங்க இன்க்ரீஸ் பண்ண அந்த இன்கம் ₹15,000 ரூபாய்க்கு மேலே வரது அப்படியே பேங்க்கில் போட்டு பார்த்திங்கன்னா இப்போ 1.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட ₹2,00,000 மேலே சேவிங்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நம்மளால் அதிகமாக வேகமாக சேமிக்க முடியும். ஸோ இதுதான், இதை விட்டால் வேறு வழி இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் உங்களுக்கு நல்ல வருமானம் வருதா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் கூட சொன்னேன், நான் ஒரு டுட்டோரியல் சேனல் பார்த்து தான் யூடியூப் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு. ஸோ யூடியூப்பில் நல்லா வருமானம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட வியூஸை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இப்போ நம்ம சேனல்லே பாருங்களேன், ஒரு 10,000 வியூஸ்க்கு மேலே நல்லா போகுது அப்படின்னா அதுக்கான இன்கம் ஜாஸ்தி வரும். இப்போ 1000 வியூ 2000 வியூ அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு இன்கம் கம்மியாக தான் வரும். கரெக்டாக சொல்ல போனோன்னா அந்த வியூஸ் லாஸ்ட்டு 48 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அந்த லாஸ்ட்டு 48 ஹவர் வியூஸ் வந்து ஒவ்வொரு நாளுமே நீங்கள் 50,000க்கு மேலே மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா மாதம் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும். $100 அது நீங்கள் ரீச் பண்ணிவிடும். $100க்கு மேலே கிடைக்கும். அதுலேருந்து குறைய தான் வந்து லாஸ்ட் 48 ஹவர்ஸ் வந்து அந்த 50,000க்கு கம்மியாக மெயின்டைன் ஆகுதுன்னா முன்ன பின்ன ஆகும். ஸோ இதுதான் வந்து கணக்கு. இப்போ எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 48 ஹவர்ஸ்னு பார்த்திங்கன்னா 8,000 10,000 வியூஸ் தான் போகும். நம்ம சேனல் சின்ன சேனலுங்கிறதுனால. அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் வந்து $100 சேரும். சில சமயம் ஒரே மாதத்தில் ஒரு ஆக்சுவலாக ஒரு வீடியோ வந்து 1,00,000க்கு மேலே போச்சுன்னா அதில் இன்கம் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ இப்போ யூடியூப்பை வந்து நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் வந்து எடுத்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது எவ்வளோ நாளைக்கு இருக்குங்கிறது தெரியாது. பார்ட் டைமாக செய்யலாம். அதில் நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட்டை பொறுத்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வியூஸ் வரும். நீங்கள் ரீச் ஆகிறத பொறுத்து உங்களோட இன்கமும் முடிவு செய்யப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏன் ப்ரொமோஷன் வீடியோ செய்ய மாட்டேங்கிறீங்க, நிறையா பேர் வீடியோ கேட்டிருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்டை வந்து எனக்கு நிறையா மெயில் வரும். எப்போ நான் வந்து 50,000 ரீச் பண்ணதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக மெயில் வருது. இந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணி கொடுங்க, இந்த ப்ராடக்ட்டை நான் சொல்கிற மாதிரி ரிவ்யூ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட் டெய்லி வந்து எப்படியும் ஒரு 10 மெயிலாவது எனக்கு வரும். பட் நான் எந்த ப்ரொமோஷனும் நான் பண்ண மாட்டேன். ஈவன் அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலுமே ப்ரொமோஷன் வந்து நான் ரிப்ளை பண்ணுறது ப்ரொமோஷன் ரிலேட்டடாக எந்த மெயிலும் அனுப்பாதீங்க. காரணம் நான் வச்சுருக்கிறது சேவிங்ஸ் ரிலேட்டடான சேனல். நான் அவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், பணத்தை சேவ் பண்ணுங்கள், தேவையான விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லிவிட்டு நானே ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணால் உங்களை நானே வந்து என்ன சொல்கிற மாதிரி உங்களை நானே வந்து டெம்ப் பண்ணி உங்கள் பணத்தை நானே வந்து வேறு இதில் செலவு வைக்கிற மாதிரி. ஸோ என்னோடய சேனலோட எய்ம் என்ன, இதை பார்க்குறவங்க பணம் சேமிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க பணம் சேமிச்சிடும் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க இல்லையா, கடனை அடைச்சேன் பணத்தை சேமிச்சேன்னு. ஸோ அதுதான் வந்து எனக்கு கிரெடிட் ஒழிய எனக்கு பணம் கிடைக்குங்கிறதுனால நான் ப்ரொமோஷன் வீடியோ போட்டு நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு விரும்பலை. ப்ரமோஷன் வீடியோ போடுறது தப்பு கிடையாது. இப்போ நிறையா சேனல் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது வந்து இப்போ என்னோட கண்டென்ட் வேறு, அவங்களோட கண்டென்ட் வேறு. ஸோ என்னோட கண்டென்ட் சேவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ப்ரமோஷன் வீடியோ எடுக்கலை. மற்றபடி ப்ரமோஷன் வீடியோ போடுறது தப்பு கிடையாது. ஒரு நல்ல ப்ராடக்ட்டை ஒருத்தவங்க ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா அதில் எந்த விதமான மிஸ்டேக்கும் கிடையாது. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக எனக்கு ப்ரமோஷன் வீடியோ பண்ணுறதுக்கு பிடிக்கல. என்னோடய சேனலோட கண்டென்ட் தான் அதுக்கு காரணம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எல்ஐசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸ்க்கான இன்சூரன்ஸ் கம்பெனி தானே ஒழிய அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் கிடையாது. நேற்று கூட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர், அதில் எல்ஐசியில் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இன்சூரன்ஸ் ரெண்டுமே இருக்குன்னு. பட் ஆனால் நம்ம வந்து அதை ப்ராப்பராக அந்த ப்ராடக்டை பார்த்து நீங்கள் அது எது இன்வெஸ்ட்மெண்ட்டு லாபமான எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ என்ன பொறுத்த மட்டும் எல்ஐசி நீங்கள் கட்டுவீங்களான்னு கேட்டால் நான் முன்னாடி எங்கள் அப்பா ஆரம்பிச்சு விட்டதை தான் நான் கண்டினியூ பண்ணிட்டு வரேன். எல்ஐசியில் மணி பேக் பாலிசின்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அந்த அளவுக்கு அது லாபம் கிடையாது. ஒன்லி வந்து அது இன்சூரன்ஸ் கிளைமில் தான் வந்து லாபம் அப்படின்னு. ஸோ எனக்கு எந்த விதத்துலையுமே அது வந்து ரிட்டர்ன்ஸ் எனக்கு வராது. அதனால என்ன யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு நீங்கள் எல்ஐசி போடணும்னு கேட்டிங்கன்னா போடாதீங்க. உங்களோட இன்சூரன்ஸ்க்குன்னு கண்டிப்பாக போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டால் அதை விட நல்ல பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக எல்ஐசியிலே போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு திட்டத்தோட பிளானோட டீட்டெயில்டு டேரிஃபை பாருங்கள். அது உங்களால் முடியுமா, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறத
பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ என்னை பொறுத்த மட்டும் எல்ஐசி வந்து நான் பண்ண மாட்டேன், இனி எதுவுமே ஆரம்பிக்க போகிறது ஐடியா இல்லை. என்னையை பொறுத்த மட்டும் நான் கேட்டால் பிபிஎஃப் எஸ்எஸ்ஏ தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தி, இன்கம் டேக்ஸ்லேருந்து நமக்கு எக்ஸம்ஷன் வந்து கிடைக்குது. ஸோ இந்த 5 கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், என்னடா ப்ரமோஷன் வீடியோ போடுறத திரும்பி சொல்லிக்கிறேன், ப்ரமோஷன் வீடியோ போடுறது தப்பு கிடையாது. பட் எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை என்னோட சேனல், அதனால தான் சொல்கிறேன். லாஸ்ட் விஷயம் வந்து இந்த எப்படி வந்து ஆன்லைன்லேயே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கட்டுறது. ஸோ நான் வந்து கனரா பேங்க் ஆப்பில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கனரா பேங்க் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மை பெனிஃபிஷரின்னு இருக்கும், அதில் போனீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தா இருக்கும், இல்லைனா ஆட் பெனிஃபிஷரி கொடுத்துக்கோங்க. ஆட் பெனிஃபிஷரி கொடுத்துட்டு உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நம்பர், பிபிஎஃப் அக்கௌண்ட் நம்பராக இருக்கட்டும், எஸ்எஸ்சி அக்கௌண்ட் நம்பர், எந்த அக்கௌண்ட்டோட இந்த நம்பர் பிளானோட அக்கௌண்ட் நம்பரை அங்கே டைப் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதில் எகெயின் அதே அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பேங்க், சில சமயம் இந்தியன் போஸ்டல் பேங்க்குன்னு காமிக்கும். அப்படி இல்லை காமிச்சு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதர் பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆரம்பித்தப்போ அதர் பேங்க் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதர்னு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டோன்னே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ பேங்க்குக்கு வந்து அதர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களோட ஆப்பில் இந்தியன் போஸ்டல் இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடை பொறுத்த மட்டும் நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் புக்கிலே வந்து இருக்கும் ஐஎஃப்எஸ்சி கோடு. ஸோ அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து மோஸ்ட்லி எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்க்குமே ஒன்று தான் நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ என்னோட சேவிங்ஸ் புக்கில் ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டு இந்த ஐஎஃப்எஸ்சி கோட் தான் இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்தியாவில் உள்ள எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்க்குமே இதுதான் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டுட்டு அதை என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெனிஃபிஷரி நேம், எந்த நேமில் அந்த அக்கௌண்ட் இருக்கோ அந்த நேமை வந்து ப்ராப்பராக அக்கௌண்ட் பாஸ்புக்கில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஆட் பெனிஃபிஷரி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் போய் சென்ட் மணியில் போனீங்கன்னா அதுலேயே அந்த லிஸ்ட்டுக்கு வந்திருக்கும். இப்போ வித்தின் கனரா பேங்க் கொடுக்கக்கூடாது, அதர் பேங்க்கில் தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஆட் பெனிஃபிஷரி பண்ணுறப்பையும் பெனிஃபிஷரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் வந்திருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ மாதம் நீங்கள் கொடுத்துக்கலாம். நார்மலாக ட்ரான்சாக்ட் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.